இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் யுனைடெட் கிங்டம்கான 6 நாட்கள் பயணம் இருவழி உறவை மேலும் வலுப்படுத்தும் என நம்பிக்கை. ஜனவரி 14 முதல் 19 வரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் யுனைடெட் கிங்டமிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். இது அவரது யுனைடெட் கிங்டமிற்கான முதல் வருகையாகும். அங்கு அவர் யுனைடெட் கிங்டம் பிரதமர் சர் கியர் ஸ்டேமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், முதலீடு, கல்வி, காலநிலை மாற்றம், ஆசியான் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். அவருடன் முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் செனட்டர் தங்கு டத்தோஸ்ரீ உத்தமா ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ், உயர்கல்வி அமைச்சர் செனட்டர் டத்தோஸ்ரீ டி ராஜா டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர், தோட்டத்துறை மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி ஆகியோரும் சென்றுள்ளதாக விஸ்மா புத்ரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த வருகையின் போது இரு நாட்டு பிரதமர்களும் மலேசியா யுனைடெட் கிங்டம் உறவுகளை வலுப்படுத்துவதுடன் வட்டார அனைத்துலக விவகாரங்கள் குறித்து விவாதிப்பார்கள். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சபாநாயகர் சர் லின்சே ஹாலேவுடனும் தொழில்துறை தலைவர்களுடனும் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸில் மலேசிய அரசாங்கம் திறப்பு விழாவிலும் புலன்பெயர்ந்த மலேசியர்களுடனான சந்திப்பிலும் அவர் கலந்து கொள்வார். மலேசியா யுனைடெட் கிங்டமிற்கு இடையேயான வர்த்தக உறவுகள் வலுவாக உள்ளன. மேலும் இந்த பயணம் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2024 ஆண்டில் யுனைடெட் கிங்டம்கான மலேசியாவின் முக்கிய வர்த்தக பங்காளியாக இருந்தது. இந்த பயணத்தின் முடிவில் பிரதமர் புருசெல்லுக்கு அடுத்த பணி பயணத்திற்காக புறப்படுவார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ எழுதிய புத்தகம் அரசாங்கத்தால் தடை செய்யப்படவில்லை என்பதை அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் கமருல் ஜமான் யூசுப் உயர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். ஹனாயோவின் புத்தகத்தை விமர்சித்து முகநூலில் பதிவிட்டதற்காக ஹனாயோ தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் அவர் சாட்சியமளித்தார். கமருல் அந்த பதிவுகளை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் அவை ஹனாயோவை குறிக்கின்றன என்பதையும் ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் அந்த பதிவுகள் ஹனாயோ இரட்டை வேடம் போடுவதாகவும், டிஏபி கட்சி அரசியல் விவகாரங்களை மத விவகாரங்களில் இருந்து பிறப்பிப்பது இஸ்லாமிய மத விவகாரங்களுக்கு மட்டுமே என்றும் குறிப்பிடுவதாக தெரிவித்தார். முஃப்டி சட்டத்துறை அமைச்சர் உட்பட எந்த அதிகாரியும் புத்தகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அமைச்சர் ரஃபீசி ரம்லி, சரி சுங்கிப் ஆகியோர் புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியதையும் அதன் உள்ளடக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் கமாருல் குறிப்பிட்டார். கமாருலின் கருத்துக்கள் புத்தகத்தில் உள்ளதை அடிப்படையாக கொண்டவை, உண்மையானவை என்று கூறினார். இந்த வழக்கு நீதிபதி அலிசா சுலைமான் முன்பு தொடர்கிறது. ஹனாயோ கமாருலின் கருத்துக்கள் தன்னை அவதூறாக கூறுவதாகவும், தனக்கு கிறிஸ்துவ சதித்திட்டம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியதாகவும் கூறி வழக்கு தாக்கல் செய்தார். மானிய விலையில் விற்கப்படும் பாக்கெட் சமையல் எண்ணெய் தகுதியான மலேசியர்களுக்கு மட்டுமே கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். வெளிநாட்டினரும் வியாபாரிகளும் பாக்கெட் எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் வகையில் புதிய விநியோக வழிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. தற்போதைய வழிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசிய பயணீட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபொம்கா பாக்கெட் எண்ணெய் விற்பனையில் முறைகேடுகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியதை தடுத்து துணை அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். ஊடக அறிக்கைகளின்படி மானிய பொருட்களை வாங்குவதற்கு சிறப்பு அடையாள அட்டை முறை அல்லது மானியத்தை ரத்து செய்துவிட்டு நேரடி நிதி உதவி வழங்குவது போன்ற முன்மொழிவுகள் பரிசீலிக்கப்படுகின்றன. சமீபத்தில் பேரா, பஹாங் ஆகிய மாநிலங்களில் உள்ள வணிக வளாகங்களில் பாக்கெட் எண்ணெய் முறைகேடாக விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. யுனைடெட் கிங்டமிற்கு 5 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்
இன்று புதன்கிழமை லண்டன் வந்து சேர்ந்தார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மலேசியாவின் 4வது மிகப்பெரிய வர்த்தக சகாவாக யுனைடெட் கிங்டம் விளங்குகிறது. ஐக்கிய அரபு சிற்றரசுக்கான 3 நாள் அதிகாரத்துவ பயணத்தை முடித்துக்கொண்ட பின்னர் அபுதாபியிலிருந்து யுனைடெட் கிங்டமிற்கு பிரதமர் மேற்கொண்ட இப்பயணத்தில் அவரின் விமானம் மலேசிய நேரப்படி இன்று புதன்கிழமை காலை 6:50 மணியளவில் ஸ்டான்சர்ட் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பிரதமரை யுனைடெட் கிங்டமிற்கான மலேசிய தூதர் டத்தோ ஜக்ரி ஜஃபார் வரவேற்றார். டமான்சாரா நாடாளுமன்ற தொகுதி நிலையிலான பொங்கல் விழா பெர்சத்துவான் கம்யூனிட்டி இந்தியா டமான்சாரா டாமாயும் டமான்சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாவில் இலக்கவியல் அமைச்சரும் அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான கோபிந்த் சிங் தியோ கலந்து கொண்டு சிறப்பித்தார். சமூக நிலையிலான பொருளாதார மேம்பாட்டையும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் உறுதி செய்வதன் முக்கியத்துவம் அவ்விழாவில் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக இந்திய சமூகத்தின் நல்வாழ்வுக்காக அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் குறித்தும் பேசப்பட்டது. இலக்கவியல், கல்வியறிவு, புத்தாக்கம், இலக்கவியல் பொருளாதார வாய்ப்புகள் மூலம் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதில் தமது அமைச்சு உறுதியாக இருப்பதாக கோபிந்த் சிங் தெரிவித்தார். இந்த விழாவில் புட்டலிஞ்சையா மாநகர் மன்ற உறுப்பினர் சுரேஷ் கங்கையா, டமான்சாரா டாமாய் இந்தியர் சமூக நல அமைப்பின் தலைவர் ரமேஷ், ஸ்லாயாங் நகராட்சி மன்ற உறுப்பினர்களான கெல்வின் சியோங், யூச்சி ஆங், கொத்தா டமான்சாரா காவல் நிலைய தலைவர் ASP முகமது நசீர், புட்டலிஞ்சையா மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மலேசியரும் அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் இலக்கவியல் யுக்தியின் நன்மைகளை அடைய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்று வலியுறுத்தினார். பொங்கல் திருநாள் இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் வளமை, மகிழ்ச்சி, வெற்றி ஆகியவற்றை தர வேண்டும் என கோபிந்த் சிங் வாழ்த்தினார். பினாங்கு தீவில் கார்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். தற்போது பினாங்கு தீவில் கார்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அந்த தீவில் LRT சேவை நடைமுறைக்கு வரும் வரையில் கார்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் திட்டத்தை மாநில அரசாங்கம் ஒத்திவைக்கக்கூடாது. காரணம், அது அந்த தீவின் நடப்பு போக்குவரத்து நிலைமையை மேலும் மோசமாக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். பினாங்கு தீவில் LRT ரயில் சேவையை 2031ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. அதுவரையில் கார்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் திட்டத்தை மாநில அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே நடப்பு போக்குவரத்து முறை சுமூகமாக இருப்பதற்கு வகை செய்ய முடியும் என்று போக்குவரத்து துறை நிபுணர்களான அனில் நெட்டோ மற்றும் வான்கா வான் ஹசான் ஆகியோர் ஆலோசனை கூறுகின்றனர். உள்நாட்டு அரிசி உற்பத்தியாளர்கள் 2008ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட விலையான 10 கிலோவுக்கு 26 ரிங்கிட் என்ற விலையில் அரிசி விற்பனை செய்வதில் சிரமம் இருப்பதாக புகார் அளித்ததால் கலப்பு அரிசி விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. நெல் அரிசி கட்டுப்பாட்டு சட்டத்தில் இதற்கு தடையில்லை என்றும் மலேசிய போட்டித்தன்மை ஆணையமான MyCC இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது என்றும் விவசாயம், உணவு பாதுகாப்பு அமைச்சர் முகமது சாபு தெரிவித்தார். கலப்பு அரிசி விற்பனைக்கு அனுமதி அளிப்பது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த ஆய்வின் முடிவுகள் விரைவில் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலனை முதன்மையாக கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் அதிக அரிசி விலையால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மாற்று வழிகள் ஆராயப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். உற்பத்தியாளர்கள் பின்பற்ற வேண்டிய குறைந்தபட்ச நெல் கொள்முதல் விலை 1300 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்படும் என்றும் அதிகபட்ச விலையில் அரசாங்கம் தலையிடாது என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் நெல் கொள்முதலில் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் பயனீட்டாளர்களும் அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக முகமது சாபு தெரிவித்தார். மேஜிக் மஷ்ரூம் என அழைக்கப்படும் மின் சிகரெட் திரவத்தில் காணப்படும் போதைப்பொருள் செயற்கை கஞ்சாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நிறுவனமான AADK கண்டறிந்துள்ளது. கடந்த ஆண்டில் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதாக கூறிய 50 மாத்திரைகளை சோதனை செய்ததில் இது தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டார் தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ.
இளைஞர்களிடையே இந்த போதைப்பொருள் பிரபலமாக இருப்பதற்கு மேஜிக் மஷ்ரூம் என்ற பரவலான பயன்பாடே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் இது கஞ்சா அல்ல, மாறாக திரவ வடிவில் வேப்பில் பயன்படுத்தப்படும் செயற்கை கஞ்சா என ஆய்வுகள் கூறுகின்றன என்றார். செயற்கை போதைப் பொருட்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிப்பதில் ஏஏடிகேவிற்கு சவாலாகவும் உள்ளது. இளைஞர்களிடையே இதன் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. மேலும் ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தில் சமீபத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் போதைப்பொருள் பழக்கத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஏஏடிகேவிற்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கியுள்ளதாகவும் ருஸ்லின் ஜூசோ கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.